இனியன் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அதாவது ஒரு நரகத்தில் அவன் படுத்து உறங்குவது போலவும், அவன் அருகே ஒரு எருமையின் மீது அரக்கன் ஒருவன் அமர்ந்து கொண்டு இனியனின் உயிரை எடுக்க அவன் அருகில் நெருங்கிய போது திடீரென்று கண் விழித்தான். பிறகு அவை அனைத்தும் கனவு என்றதும் சற்று அமைதியடைந்தான். தன் அருகில் படுத்திருந்த வீரையன் இப்போது காணவில்லை என்றதும் அவனை தேடி வெளியே வந்தான் இனியன். இனியன் வீரையன் எங்கே என்று சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது இறந்து கிடந்த அந்த அரக்கர்களின் உடல் அருகே அமர்ந்திருந்ததை பார்த்து அவன் அருகே சென்றான். இனியன் வீரையனை பார்த்து, என்ன வீரையா, ஏன் இங்கு அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்க, அதற்கு வீரையன் யோசித்தபடி எழுந்து நின்று, இந்த அரக்கர்கள் எல்லாம் யார்? இவர்களின் உடலுக்கும் நம் பூமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறதே என்று கேட்டான். ஆம் வீரையா, இவர்கள் வேற்று உலகத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு மகாதேவி சொன்ன கதையை வீரையனுக்கு சொன்னான். அப்படியென்றால் இந்த பூமியை அழிக்க அந்த நட்சத்திரம் பூமிக்கு வந்துவிட்டதா என்று பதட்டத்துடன் கேட்க, இனியன் ஆம் என்பதைப் போல தலையசைத்தான். அதனால்தான் என்னமோ இந்த பூமியில் மறு ஜென்மம் எடுத்திருக்கும் அந்த அரக்கர்களை கொல்ல என் மூலமாக இந்த ஆயுதம் வெளியே வந்திருக்க வேண்டும். அது சரி, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்க, அதற்கு வீரையன் அரசே, இங்கே பாருங்கள் என்று கூறி இறந்து கிடந்த ஒரு அரக்கனின் உடலுக்கு அருகே அவனை அழைத்தான். பின் அரக்கனின் உடலில் இருந்த காயத்தில் அவன் வைத்திருந்த ஒரு தங்க நாணயத்தை அதில் வைத்து அழுத்த அடுத்த வினாடி அந்த உடல் பகுதி விரைவாக உருகி அழுகியது. இதை பார்த்ததும் இனியன் ஆச்சரியமடைந்து, இது எப்படி வீரையா, இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்க, வீரையன் அவன் வைத்திருந்த தங்க நாணயத்தை உயர்த்தி காட்டினான். இப்போது இருவருக்கும் ஒரு விஷயம் புரிந்தது. அதாவது தங்கம் அந்த அரக்கர்களின் உடலை அழிக்கிறது என்பது. அந்த அரக்கர்களை அழிக்கும் தந்திரத்தை புரிந்து கொண்ட இனியன் உடனே வீரையனை பார்த்து, அந்த அரக்கர்கள் இந்த கிராமத்தை தாக்க திரும்பி வருவார்கள் என்று இப்போதும் உறுதியாக நம்புகிறாயா என்று கேட்க, வீரையனும் ஆம் என்பதைப் போல தலையை அசைத்தான். உடனே இனியன் சிறிதும் நேரத்தை வீண் செய்யாமல் கிராமத்தின் எச்சரிக்கை மணியை அடிக்க ஆரம்பித்தான். மணியின் ஓசையை கேட்டவுடன் கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். உடனே இனியன் ஒரு மேடையின் மீது ஏறி மக்களை பார்த்து பேசத் தொடங்கினான். நேற்று நாம் அந்த அரக்கர்களை தோற்கடித்தது தற்காலிகமானது. ஆனால் அவர்கள் திரும்பி வர வாய்ப்பு உள்ளது. அவர்கள் மனிதர்கள் இல்லை, அதனால் அவர்களின் பலம் எப்படி என்பது தெரியாது. அடுத்த முறை அந்த அரக்கர்கள் திரும்பி வந்தால் நாம் அனைவருமே எதிர்த்து தாக்க வேண்டும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், அவர்களை எப்படி அழிப்பது என்பது நமக்கு இப்பொழுது தெரியும் என்பதுதான். இப்போது நமக்கு நேரம் மிக குறைவாக உள்ளது. அதனால் உங்கள் ஆயுதங்களை உடனே எடுத்து வாருங்கள் என்று சொல்ல, அந்த கிராமத்து மக்களும் எந்த கேள்வியும் கேட்காமல் அவரவர் ஆயுதங்களை எடுக்க சென்றார்கள். மக்கள் ஆயுதங்களை எடுத்து வந்ததும் இனியன் கொண்டு வந்த சில தங்கங்களை அந்த 2 பூதங்களின் மூலமாக உருக வைத்து, உருகிய அந்த தங்கத்தில் மக்கள் கொண்டு வந்த ஆயுதங்களை மூழ்கி எடுக்க சொன்னான். அப்படியாக மக்கள் இரும்பால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் அனைத்திலும் தங்க முலாம் பூசப்பட்டது. அன்றிரவு முழுவதும் அனைத்து ஆயுதங்களையும் தயார் செய்த பிறகு இனியன், வீரையன் மற்றும் அந்த கிராமத்து மக்கள் என்று அனைவரும் அந்த அரக்கர்களின் வருகைக்காக காத்திருந்தார்கள். வெள்ளை அரண்மனைக்கு மகாதேவியை பார்க்க பதட்டத்துடன் வந்தான் நெடுஞ்செழியன். பிறகு மகாதேவியை பார்த்து தன் அரண்மனையை அந்த அரக்கர்கள் கைப்பற்றியது பற்றியும், போரில் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டதால் பாதியிலேயே பின்வாங்கியது பற்றியும், அரக்கர்களின் பலம் என்று அனைத்தையும் கூறி உதவி கேட்டான் நெடுஞ்செழியன். மகாதேவி நெடுஞ்செழியனை அமைதிப்படுத்தி அவரது மகள் மேகலா இருக்கும் அறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு வீரபராதகனை பார்க்க ரகசிய அறைக்கு சென்றாள்.
மகாதேவி வீரபராந்தகனிடம் நெடுஞ்செழியன் சொன்ன அனைத்தையும் சொல்லிவிட்டு தன் மனதில் உள்ள கவலையையும் சொல்லத் தொடங்கினாள். நம் வம்சத்தின் பொக்கிஷமான இந்திரராணி கிடைத்தும் அவளை தொலைத்து விட்டேன். அவளை கண்டுபிடிக்க சென்ற பராக்கிரமன் கண்டுபிடித்தானா இல்லையா என்று தெரியவில்லை. அனைத்து படைகளையும் ஒன்று திரட்ட சென்ற விக்கிரமன் இன்னும் திரும்பவில்லை. தகுதி போட்டிக்கு சென்ற இனியனை பற்றிய எந்த தகவலும் இல்லை என்று கூறி வருந்தினாள். மகாதேவி குழப்பத்தில் இருக்கும் போதெல்லாம் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கை கொடுக்கும் வீரபராந்தகன் இந்த முறை எந்த பதிலும் சொல்லாமல் தலை குனிந்து மௌனம் காத்தான். இந்த மௌனம் மகாதேவிக்கு குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. அப்படி அவள் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கும் போது அங்கு வந்த ஒரு வீரன் மாரவர்மன் வந்திருப்பதை தெரியப்படுத்தினான். பிறகு மாரவர்மன் இருக்கும் அறைக்கு சென்று மாரவர்மனை வரவேற்க, அதற்கு மாரவர்மன், உன் வரவேற்பு ஒன்றும் தேவையில்லை, உன்னிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை என்று மகாதேவியை பார்த்து கடுமையாக பேசினான். பராக்கிரமனுக்கு வெள்ளை அரண்மனையின் மகாராஜா பதவியை எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் முடிவு எடுத்ததால் தான் மாரவர்மன் இவ்வாறு பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்ட மகாதேவி மாரவர்மன் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்தாள். நீ என் மகனை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை என்று நான் கேட்கவில்லை. எதன் அடிப்படையில் நீ தேர்வு செய்தாய்? இந்த போட்டியில் 3 இளவரசர்களின் பங்கு என்ன என்பதை அனைவரின் முன்னிலையில் ஏன் நீ சொல்லவில்லை? என் நாட்டு மக்கள் என் மகனை இந்த போட்டியில் பங்கு பெற்றது வெறும் கண் துடைப்புக்கு தான். அவன் அதற்கு தகுதி இல்லாதவன் என்று சொன்னது எல்லாம் இன்று உண்மையாகிவிட்டது என்று தன் கோபத்தை கொட்டி தீர்த்தான். அப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கே எதிர்பாராமல் நெடுஞ்செழியனும் அவனது மகள் மேகலாவும் வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் மாரவர்மனுக்கு கோபம் உச்சத்திற்கு ஏறியது. அப்படி என்றால் வதந்திகள் அனைத்தும் உண்மைதான் போல என்று கூறி நெடுஞ்செழியனை பார்த்து பேச ஆரம்பித்தான். நெடுஞ்செழியா, நீ இப்படி செய்வாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போது புரிகிறது, மகாராஜாவை ஏன் இவ்வளவு ரகசியமாக தேர்வு செய்தீர்கள் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே நெடுஞ்செழியன் குறுக்கிட, உடனே மாரவர்மன் எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம் என்று சத்தமாக கத்தினான். பிறகு அங்கிருந்தவர்கள் மாரவர்மனுடன் இப்போது எதையும் பேச முடியாது என்று புரிந்து அமைதியாக நின்றார்கள். பராக்கிரமனுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என் தங்கை மகாராஜா பதவியை அவனுக்கு கொடுத்து விட்டாள். பிறகு வெள்ளை அரண்மனையின் மகாராஜா பராக்கிரமன் என்று தெரிந்தவுடன் என் மகன் இனியனுக்கு நிச்சயம் செய்த உன் மகளை கௌரவத்திற்காக பராக்கிரமனுக்கு திருமணம் முடிக்க இங்கு வந்திருக்கிறாய் என்று கடுமையான வார்த்தைகளால் நெடுஞ்செழியனை பேச, தன் மகளை பற்றி பேசிய கோபத்தில் நெடுஞ்செழியன் தன் வாளை எடுக்க முயன்றான். ஆம், முதலில் இனியனுக்குத்தான் மேகலாவை திருமணம் செய்வதற்கு முடிவு செய்திருந்தார்கள். அதனால்தான் மாரவர்மன் நெடுஞ்செழியனிடம் கோபப்பட்டான். இவை அனைத்தையும் பார்த்த மகாதேவி தனது அரண்மனைக்கு உதவி கேட்டு வந்த நெடுஞ்செழியனை தன் அண்ணன் மாரவர்மன் அவமானப்படுத்தியதால் அரண்மனையிலிருந்து வெளியேறு என்று மாரவர்மனை பார்த்து உச்சகட்ட கோபத்தில் கத்தினாள். அதை அடுத்து சிறிது நேரத்தில் அங்கு வீரர்கள் வர மாரவர்மன் கோபத்துடன் வெளியேறினான். பின் போகும்போது மகாதேவியை பார்த்து, இனி வெள்ளை அரண்மனைக்கும் என் நாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறி அங்கிருந்து வெளியேறினான். அந்த அரக்கர்களை எதிர்க்க அனைத்து குடும்பங்களையும் ஒன்றுபடுத்திக் கொண்டிருக்கும் போது மாரவர்மனின் இந்த முடிவு மகாதேவிக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. பல முறை வெள்ளை அரண்மனையை காப்பாற்ற மாரவர்மனின் படைகள் மிக முக்கிய காரணமாக இருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. மகாதேவி முதல் முறையாக நம்பிக்கை இழந்து வானத்தை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள். இங்கே விக்கிரமன் அந்த அரக்கியுடன் உடல் உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவனுக்கு தான் யார் என்றும் தனது உலகம் எது என்றும் அவன் நினைவுக்கு வந்தது. அதே நேரம் நான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன் என்று நினைத்து பார்க்க உடனே இந்திர ராணியின் முகம் மற்றும் அவளது துரோகம் காட்சிகளாக அவன் மனதில் தோன்ற, அடுத்த நொடி அந்த அரக்கியை பிடித்து கீழே தள்ளிவிட்டு, இந்திர ராணியே, நான் வந்துவிட்டேன் என்று சத்தமாக கத்தினான்.
இந்திரராணி, நான் வந்துவிட்டேன்.